எழுது கணேசா. நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கும் யுத்தம்தான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட மனித வாழ்க்கையின் மொத்த தத்துவத்தையும் தன் பக்கங்களுக்குள் அடக்கி வைத்திருக்கும் ஒரு மகா சமுத்திரம்தான் இந்த மகாபாரதம். வஞ்சகம், தியாகம், பாசம், துரோகம் என மனித உணர்வுகளின் உச்சக்கட்ட பதிவு இது. இந்த மகா காவியத்தை எழுதியவர் மனிதனோ அல்லது முனிவரோ இல்லை, தன் தந்தத்தையே உடைத்து எழுத்தாணியாக மாற்றிய முழுமுதற் கடவுள் விநாயக பெருமான் எழுதிய காவியம்தான் இந்த மகாபாரதம். பூலோகத்தில் நடக்கப் போகும் அனைத்தையும் தன் ஞான கண்ணால் பார்த்து மகாபாரதத்தை தன் மனதிற்குள் முழுமையாக வைத்திருந்தார் வியாசமுனிவர். அது சாதாரண கதையல்ல, 1,00,000 ஸ்லோகங்கள் கொண்ட அறிவுக்கடல். இதை உலகிற்கு அப்படியே வழங்க வேண்டும் என்றால் தன் சிந்தனை வேகத்திற்கு இணையாக எழுதக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளர் தேவை. வியாசர் பிரம்மதேவரை வேண்டுகின்றார். பிரம்மதேவர் அசரீரியாக உரைக்கிறார், உன் வேகத்திற்கு இணையாக எழுதக்கூடியவர் ஈசனின் மகன் கணேசன் மட்டும்தான். அவரிடம் உன் வேண்டுதலை கேள். வியாசரின் அழைப்பை ஏற்று விநாயகர் தோன்றுகிறார். காவியத்தை எழுத கணேசன் சம்மதிக்கின்றார். ஆனால் ஒரு கடுமையான நிபந்தனையை விதிக்கின்றார். வியாசரே, நான் எழுதத் தொடங்கினால் எனது எழுத்தாணி ஒரு கணமும் நிற்க கூடாது. நீவீர் தடையின்றி கதையை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் நிறுத்திவிட்டால் நான் அப்பொழுதே இந்த இடத்தை விட்டு சென்று விடுவேன். வியாசர் சற்றும் யோசிக்கவில்லை. புத்திசாலித்தனமாக ஒரு எதிர் நிபந்தனையை விதிக்கின்றார். கணேசா, உமது நிபந்தனைக்கு நான் கட்டுப்படுகிறேன். ஆனால் நான் சொல்லும் ஒவ்வொரு வரியின் அர்த்தத்தையும் நீர் முழுமையாக புரிந்து கொண்ட பிறகுதான் அதை எழுத வேண்டும். விநாயகரும் புன்னகையுடன் சம்மதிக்கின்றார். இங்கேதான் வியாசரின் ராஜதந்திரம் வேலை செய்தது. கதை சொல்லும் பொழுது மிக கடினமான ஆழமான அர்த்தங்கள் மறைந்திருக்கும் ஸ்லோகங்களை வியாசர் விநாயகரிடம் சொல்லிவிடுவார். அதன் பொருளை விநாயகர் யோசிக்கும் அந்த இடைவெளியில் வியாசர் அடுத்த வரிகளை தன் மனதில் தயார் செய்து கொள்வார். இப்படி இருவரும் போட்டி போட்டு எழுதி கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக விநாயகரின் எழுத்தாணி உடைந்து விடுகிறது. நிபந்தனைப்படி எழுதுவதை நிறுத்தக்கூடாது. விநாயகர் சற்றும் தயங்காமல் தனது வலது பக்க தந்தத்தை அப்படியே உடைத்து அதையே எழுத்தாணியாக கொண்டு மகாபாரதத்தை தொடர்ந்து எழுதி முடித்தார். இப்படித்தான் தன் தந்தத்தையே தியாகம் செய்து விநாயகர் இந்த பிரம்மாண்ட காவியத்தை நமக்கு எழுதி கொடுத்தார். இப்பொழுது அந்த மகாபாரதத்தின் முதல் பிரம்மாண்ட பக்கத்தை நாம் திருப்புவோம். அஸ்தினாபுரத்தின் அரியணையில் அமர்ந்து பாரத தேசத்தையே நடுங்க வைத்துக் கொண்டிருந்த சந்திர வம்சத்து அரசன்தான் சாந்தனு மகாராஜா. ஒரு நாள் மாலை பொழுது கங்கை கரையில் மெல்லிய காற்று வீச சாந்தனு தனியாக நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது நதியின் அலைகளுக்கு நடுவே இருந்து ஒரு பேரழகு பொருந்திய பெண் கரையேறுகின்றாள். அவள்தான் மனித உருவம் எடுத்து வந்த கங்கை தேவி. அவளது அழகில் மயங்கிய சாந்தனு நொடியும் தாமதிக்காமல் அவளிடம் தன் காதலை வெளிப்படுத்துகின்றார். ஆனால் கங்கை தேவி ஒரு கடுமையான நிபந்தனையை விதிக்கின்றாள். மன்னரே, உங்கள் காதலை நான் ஏற்கின்றேன். ஆனால் நான் என்ன செய்தாலும் அது எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும் நீங்கள் என்னை ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் கேள்வி கேட்கும் அடுத்த நொடியே நான் உங்களை விட்டு பிரிந்து விடுவேன். காதலில் கண்மூடித்தனமாக இருந்த சாந்தனு பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் அதற்கு சம்மதிக்கின்றார். இருவருக்கும் திருமணம் முடிகின்றது. சில காலத்தில் கங்கையின் வயிற்றில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கின்றது. ஆனால் கங்கை தேவி அந்த பச்சிளம் குழந்தையை தூக்கிக் கொண்டு நேரே கங்கை நதிக்கு சென்று தன் குழந்தையை ஆற்று நீரில் மூழ்கடித்து கொள்கின்றாள். சாந்தனு
அதிர்ச்சியில் உறைந்து நிற்கின்றார். ஆனால் கேள்வி கேட்டால் அவள் பிரிந்து விடுவாள் என்ற பயத்தில் மௌனமாக அழுகின்றார். இது ஒரு முறை அல்ல, கொடூரமாக முதல் குழந்தை, இரண்டாவது குழந்தை என 7 குழந்தைகளை தன் கைகளால் ஆற்றில் வீசிக் கொள்கிறாள். ஏன் ஒரு தாய் இப்படி செய்கிறாள்? இதன் பின்னணியில் இருந்துதான் மகாபாரதத்தின் முதல் திருப்புமுனை. தேவலோகத்தில் அஷ்டவசுக்கள் என்று அழைக்கப்படும் 8 தேவர்கள் இருந்தார்கள். ஒருமுறை அந்த 8 தேவர்களும் அவர்கள் மனைவிகளுடன் வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு வருகின்றார்கள். அங்கே வசிஷ்ட முனிவர் வளர்த்து வந்த நந்தினி என்ற காமதேனு பசுவை அவர்கள் கண்டார்கள். அந்த பசுவிடம் இருந்து பால் குடிப்பவர்களுக்கு என்றுமே முதுமையோ மரணமோ வராது என்பதுதான் அதன் ரகசியம். அஷ்டவசுக்களில் ஒருவரான பிரபாசன் என்பவருடைய மனைவி அந்த பசுவின் மேல் ஆசைப்பட்டு அதை தனக்கு வேண்டும் என பிரபாசனிடம் கேட்கின்றாள். மனைவியின் ஆசையை நிறைவேற்ற பிரபாசன் மற்ற 7 தேவர்களின் உதவியோடு வசிஷ்டருக்கு தெரியாமல் அந்த பசுவை திருடிச் சென்று விடுகிறான். தன் ஞான கண்ணால் இதை அறிந்த வசிஷ்ட முனிவர் கடும் கோபமடைந்தார். தேவலோகத்தில் சகல வசதிகளுடன் வாழும் நீங்கள் பேராசையால் ஒரு பசுவை திருடிவிட்டீர்கள். நீங்கள் 8 பேரும் தேவலோக தகுதியை இழந்து பூலோகத்தில் சாதாரண மனிதர்களாக பிறந்து இறப்பீர்கள் என்று சாபம் விடுகின்றார். மனிதனாக பூமியில் பிறப்பதே பெரும் நரகம் என்பதை அறிந்த அந்த 8 தேவர்களும் மன்னிப்பு கேட்டு கதறி அழுதார்கள். மனம் இறங்கிய முனிவர் சாபத்தை மாற்ற முடியாது, ஆனால் அதன் வீரியத்தை குறைக்க முடியும். இந்த திருட்டுக்கு துணையாக இருந்த 7 தேவர்களும் பூமியில் பிறந்த உடனேயே சாப விமர்சனம் பெற்று தேவலோகம் திரும்புவார்கள். ஆனால் முதன்மையாக நின்று பசுவை திருடிய பிரபாசன் மட்டும் பூமியில் நீண்ட காலம் வாழ்ந்து பல துன்பங்களை அனுபவித்து உலகமே போற்றும் மாவீரனாக வாழ்ந்து மறைய வேண்டும் என்று சாபத்தை மாற்றியமைத்தார். இதன் காரணமாகவே அஷ்டவசுக்கள் கங்கை தேவியிடம் வந்து, தாயே, தங்களின் வயிற்றில்தான் நாங்கள் பிறக்க வேண்டும். நாங்கள் பிறந்த உடனேயே எங்களை ஆற்றில் மூழ்கடித்து எங்களுக்கு சாப விமர்சனம் தாருங்கள் என்று வேண்டிக் கொள்ள கங்கை தேவி அதற்காகத்தான் அந்த 7 குழந்தைகளையும் ஆற்றில் வீசிக் கொள்கிறாள். இப்பொழுது 8வது ஆண் குழந்தை பிறக்கின்றது. அவன்தான் அந்த பிரபாசன். அவனையும் கங்கை தேவி ஆற்றில் வீச போகும் பொழுது சாந்தனுவால் தன் வம்சமே அழிவதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கங்கையின் கையை பலமாக பற்றி இழுத்து கேட்கின்றார், நிறுத்து அரக்கியே, பெற்ற குழந்தையை ஏன் கொள்கிறாய் என்று கேட்டவுடன் நிபந்தனை மீறப்பட்டது. கங்கை தேவி புன்னகையோடு உண்மைகளை கூறிவிட்டு, அந்த 7 தேவர்களுக்கும் நான் சாப விமோச்சனம் அளித்தேன். இவன்தான் அந்த 8வது தேவன். இவனுக்கு தேவவிரதன் என்று பெயரிட்டு சகல கலைகளையும் கற்றுத்தந்து உங்களிடம் திரும்ப ஒப்படைப்பேன் என்று கூறி கங்கை தேவி குழந்தையோடு மறைந்து விட்டாள். வருடங்கள் உருண்டோடின. தேவவிரதன் வசிஷ்டரிடமும் பரசுராமரிடமும் வித்தைகளை கற்றுக்கொள்கிறான். அவனுக்கு நிகர் யாருமில்லை எனும் அளவுக்கு மாவீரனாய் வளர்ந்தான். சொன்னபடி கங்கை தேவி அவனை சாந்தனுவிடம் ஒப்படைத்தாள். தன் மகனின் திறமையை பார்த்து சாந்தனு அவனுக்கு இளவரசன் பட்டம் சூட்டுகின்றார். எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்த போது சாந்தனு மன்னர் சத்தியவதி என்ற மீனவ பெண்ணை காதலித்தார். ஆனால் அவளது தந்தை தாசராஜன் ஒரு பேராசை பிடித்த நிபந்தனையை சாந்தனுவிடம் கூறினார். என் மகளுக்கு பிறக்கும் குழந்தைதான் அடுத்த ராஜாவாக வேண்டும். தன் மகன் தேவவிரதனுக்கு துரோகம் செய்ய முடியாமல் சாந்தனு படுக்கையில் விழுந்தார். தந்தையின் இந்த நிலைக்கு காரணம் அறிந்த தேவவிரதன் நேராக தாசராஜனின் கிராமத்திற்கு சென்றான். தேவவிரதன் தன் தந்தையின் மகிழ்ச்சிக்காக உலக வரலாற்றையே மாற்றப் போகும் அந்த பயங்கரமான முடிவை எடுத்தான். என் தந்தைக்காக நான் அரச பதவியை துறக்கிறேன் என்று சபதமிட்டான்.
ஆனால் தாசராஜனோ, நீ பதவி விலகலாம், ஆனால் உனக்கு பிறக்கும் பிள்ளைகள் என் மகளின் பிள்ளைகளோடு சண்டையிட மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம் என்று மீண்டும் கேட்டான். அப்பொழுதுதான் வானம் அதிரும்படி, தேவர்கள் நடுங்கும்படி தேவவிரதன் தன் கையை உயர்த்தி அந்த வரலாற்று சபதத்தை எடுத்தான். இந்த உலகமே கேட்கட்டும், என் தந்தைக்காக நான் அரியணையை துறப்பது மட்டுமல்ல, என் வாழ்நாள் முழுவதும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், பிரம்மச்சாரியாகவே வாழ்வேன் என்று தேவவிரதன் சபதம் எடுக்கின்றான். தன் தந்தைக்காக காதலையும் அரியணையையும் தன் எதிர்கால வாரிசுகளையும் தியாகம் செய்து இப்படி ஒரு பயங்கரமான சபதத்தை எடுத்ததால் தேவர்கள் பீஷ்மா என்று முழக்கமிட்டனர். பீஷ்மர் என்றால் பயங்கரமான சபதம் எடுத்தவர் என்று பொருள். தன் மகனின் இந்த எல்லையற்ற தியாகத்தை கண்டு சாந்தனு மகாராஜா பீஷ்மருக்கு ஒரு பிரம்மாண்ட வரத்தை கொடுத்தார். அதுதான் இச்சாமிருத்யு வரம். அதாவது பீஷ்மராக நினைக்கும் வரை மரணம் அவரை நெருங்கவே முடியாது. வியாசரின் இந்த முதல் அத்தியாயத்தை விநாயகர் தன் தந்தத்தால் எழுதி முடித்தார். மரணம் இல்லாத பீஷ்மர் இருக்கும் இந்த அஸ்தினாபுரத்திற்குள் குருவம்சத்தின் அழிவிற்கான விதை எப்படி ஊன்றப்பட்டது, அதை அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். இந்த மகாபாரத கதைகளை தொடர்ந்து பார்க்க